தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தெய்வீக ஆற்றலாக இயற்கை பேசுகிறது. காணப்படாதவைகளாகிய அவருடைய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாயிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. ரோமர் 1:20 இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். எத்தனை பேர் இரவுல நிலாவினுடைய வெளிச்சம் இல்லாமலும் தெருவிளக்குகளுடைய வெளிச்சம் இல்லாமலும் நாம் நட்சத்திரங்களை பார்த்திருக்கிறோம். எவ்வளவு நட்சத்திரங்களை நம்மளால எண்ண முடியும்? எவ்வளவு நட்சத்திரங்கள் இந்த டெலஸ்கோப்ல இல்லாம நம்மளால பார்க்க முடியும்? தோராயமாக ஒரு 4550 நட்சத்திரங்களை நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே நமக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. இன்னொன்று, நம்ம வெறுங்கண்களால் நட்சத்திரங்களை பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு ஆச்சரியமும் தாழ்மை உணர்வும் அழகாக அது கற்றுக் கொடுக்குது. அதாவது நகரத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு முறை கிராமத்துக்கு போகிறாங்க. அவங்க அந்த ஆகாய விரிவை இரவில் பார்க்கும்போது பிரமித்து ஆச்சரியப்படுகிறார்கள். ஒரு ஜோடி 50 மில்லி தொலைநோக்கியை வச்சு அவங்க பார்க்கும்போது 2,17,000 நட்சத்திரங்களை அவர்களால் அங்கே பார்க்க முடிஞ்சது. இதை விட ஒரு பெரிய டெலஸ்கோப் வச்சு பார்க்கும்போது 50 லட்சம் நட்சத்திரங்களை அவர்களால் பார்க்க முடிந்தது. நம்மளுடைய இந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய தொகை சும்மா ஏறத்தாழ சொல்லணும் அப்படின்னு சொன்னால் 30,000 கோடி நட்சத்திரங்கள் இருப்பதாக இங்கு நம்பப்படுகிறது. இரவில் இருக்கிற எண்ணற்ற நட்சத்திரங்களை நம்ம பார்க்கும் பொழுது அதை உண்டாக்கினவருடைய, அதை வடிவமைத்தவருடைய வெளிப்பாடுதலும் அங்கு நாம் புரிந்து கொள்ள முடியும். அதைத்தான் தாவீது ராஜா சொல்லும்போது, வானங்கள் உம்முடைய நீதியை அறிவிக்கின்றது அப்படின்ற காரியங்களை அங்கு அவர் எழுதுகிறார். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியைகளை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது என்று அங்கு தாவீது எழுதுகிறார். இயற்கையில் தேவனை பற்றி கற்றுக்கொள்வது என்பது பொது வெளிப்பாடு. அநேகர் நினைக்கலாம் இது ஒரு பயனற்ற அனுபவம் என்று அநேகர் நினைக்கலாம். ஆனால் இந்த இயற்கைகளை நாம் கவனிக்கும் போது அதை வடிவமைத்தவர் எவ்விதமாக இதை உண்டாக்கியிருக்கிறார், அதனுடைய ஆச்சரியமான உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஒரு மொபைல் ஃபோன் நமக்கு எல்லாருக்கும் பிராண்டட் அப்படின்னு சொன்னால் ஐஃபோனை சொல்லுவோம். இதை டிசைன் பண்ணி அதை எல்லாமே எடுத்துகிட்டு வரும்போது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும்போதும் இன்றைக்கும் ஒரு ஹைப்பாக இருக்குது. காரணம் என்னன்னா, அது அந்தளவுக்கு வடிவமைத்திருக்கிறாங்க அப்படின்றதுனால. இந்த வடிவமைத்தரை குறித்து நம்ம என்ன பண்ணுறோம், ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இந்த கம்பெனியை தொடங்கினவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது அண்ட சராசரங்களையும் படைத்தவர் இந்த இயற்கைகள் மூலமாக தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். அதை நாம் புரிந்து கொள்வதற்கு என்னைக்காவது நாம் நேரம் செலவிட்டு இருக்கிறோமா? அந்த இயற்கைகளிலிருந்து அநேக உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். அவைகளை படைத்த தேவன் தான் நம்மையும் படைத்திருக்கிறார் என்கின்ற உண்மை அந்த இயற்கையில் நாம் காண முடியும். சாதாரண ஒரு தொலைபேசிக்கு நாம் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அது எப்படியெல்லாம் கண்டுபிடிச்சாங்க, யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற அளவுக்கு நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அதை படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நாம் வேதாகமத்தை படித்தோம் என்று சொன்னால் இந்த உண்மைகளை எல்லாம் தெரிந்து கொள்வோம். இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது, மனிதன் எப்படி படைக்கப்பட்டான், அந்த சராசரங்களும் எப்படி படைக்கப்பட்டது என்ற உண்மை எந்த புத்தகத்திலும் தெளிவாக இல்லை. அது பரிசுத்த வேதாகமத்தில் மாத்திரமே நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக இந்த உலகத்திலே இயற்கை மாத்திரமே நமக்கு அதை கற்றுக் கொடுக்கும். பாவத்தின் கரைகளால் அநேகர் சீர்கிட்டு போயிருக்கிறது இயற்கையில். ஆனால் சீர்கிடாமல் இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குன்னு சொன்னால், வானத்தில் உள்ள அந்த நட்சத்திரங்கள் மாத்திரமே. ஒரு நாளாவது நீங்கள் என்ன பண்ணுங்க, வானத்தை நோக்கி பாருங்க. அந்த இயற்கையிலிருந்து இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையை தெரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு மருத்துவ குறிப்பாக பாவக்காய் அது மிகுந்த கசப்புடையது தான். ஆனால் அதை சாப்பிடும்போது வயிற்றில் உள்ள பூச்சிகள் எல்லாம், கெட்ட பூச்சிகள் எல்லாம் கொள்வதற்கான பாக்டீரியாஸ் அதில் இருக்குது. ஸோ அதனால் பாவக்காவை ரொம்ப வறுத்து ஃப்ரை பண்ணி நம்ம சாப்பிடுவோம். அப்படி இல்லாமல் வேவிச்சு தேவையான அளவுக்கு அதை என்ன பண்ணலாம், எடுத்துக்கொள்ளும் போது அது நம்மளுடைய வயிற்றுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். தொடர்ந்து நாளைக்கு பரிசுத்த வேதாகமத்தை குறித்து படிக்கலாம். ஆமென்.